ஸோ ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் தமிழன் ரஷ்யா, அதாவது உங்கள் டாக்டர் உமர். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூலயமா இந்த வருஷம் அட்மிஷன் எடுத்த ஸ்டூடெண்ட் ஜெயஸ்ரீ. சரிங்களா? ஜெயஸ்ரீ அவங்க ஃபாதர். அதாவது அவங்க வந்து நமக்கு வந்து இந்தியாவில் மீட்டே பண்ணது கிடையாது. நமக்கு ஃபோன் மூலிமா தான் காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் எல்லாமே பண்ணாங்க. சரி, அவங்களுக்கு அப்பயுமே மனசு கேட்கல, லைக் கேர்ள் சைல்டுன்றதால அவரே வந்து பாப்பா கூட வந்து ஃப்ளை பண்ணி ரஷ்யா வரைக்கும் வந்து இப்போ இங்கே தான் இருக்காரு ரஷ்யாவில். நம்ம அவர்கிட்டே கேட்போம் எப்படி இருந்தது அவர் எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம எப்படி நம்ம ஒர்க் இருந்தது, நம்ம எல்லாமே சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்தோமா இல்லையான்னு சொல்லி. ஹாய் அங்கிள், வணக்கம். ஹாய் வணக்கம். ஹாய் உமர் பாய், வெல்கம். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் எப்படி இருக்கும் ஏது இருக்கும் ரஷ்யா பயந்துன்னு தான் பார்க்கவும் இல்லை உங்களை. டேரெக்டாக சென்னை வந்த பிறகு தான் சென்னையிலேருந்து ரஷ்யா கிளம்பி வந்தேன். ரஷ்யா வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து என்னை பிக்கப் பண்ணி ஃபேமிலியோடு எல்லோரும் எடுத்து போய் ஹாஸ்டல்லேருந்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் ரூமெல்லாம் காமிச்சாங்க. ப்ளஸ் ஹாஸ்டலு ப்ளஸ் காலேஜ் இட்டு போய் காமிச்சாங்க. காலேஜ் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப காமாக இருந்தது. நானும் டவுட் போட்டு காலேஜுக்குள்ளே போய் கிளாஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது கிளாஸ். பசங்க படிக்கிற பார்க்குறது காமாக க்ளீனாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உமர் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ மக்களே, இப்படிதான் மக்களே, இவங்க இப்போ ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கலாம்னா எவனாச்சும் ஒருத்தன் வருவான் போவான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து சொன்ன மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக சரிங்களா? நம்ம வந்து உங்களுக்கு இந்த வருஷம் உங்கள் பசங்களுக்கோ இல்லை யாருக்காச்சும் அட்மிஷன் எடுக்கணும் ரஷ்யாவில், அதுவும் எம்பிபிஎஸ்க்காகனா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லபடியாக அட்மிஷன் பண்ணி ஒரு நல்ல ஹேசல் ஃப்ரீ ப்ராசஸோட அட்மிஷன்ஸ் பண்ணி தரோம். சரி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இவர் கிடைச்சது ரொம்ப நன்றி.